ஸோ துபாய் பொறுத்த வரைக்கும் ஒரு பாலைவனத்தை வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டா மாத்திருக்காங்க. எப்படி இது குளியா இருக்கும். ஆமா கீழே இறங்குறோம் எப்படி இது ஓ ஆ வலிக்குது பேபி என்ன பண்ணலாம் ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா சரி வா டாக்டர்கிட்ட போகலாம். நான் ஒன்று சொல்லிட்டேன் ஓகே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடலான்னு. சரியாயிருமா எல்லாம் நீ குட் கேர்ள் தானே எதுக்கு பேர் எல்லா பில்டிங் வந்துச்சு வா அவ்வளோ முடிஞ்சிச்சு வா லேண்ட் ஆக போகுது அங்கே பேர் ஏர்போர்ட் வந்துச்சு பேர் ஏரோப்ளேன் எவ்வளோ இருக்குது பேர் காது இழுத்து விடுவா சரியாயிரும் பூச்சி போயிடுச்சா பூச்சி எடுத்து தூக்கி போட்டேன் இந்த சைடு எடுத்து தூக்கி போட்டாச்சு. உள்ளையா இரு பூச்சி இழுங்க. ஐயோ பிடிச்சிட்டேன் எடுத்தாச்சு போயிடுச்சு. இப்போ அவ்வளோதான் குட்கள் மோக்ஷா சொன்னா கேட்டு அதுதான் டெடுக்குன்னு வர போகுது. துபாயில வந்து கார் ஓட்டுறது அவ்வளோ ஈஸி இல்ல. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங், அதுவும் இல்லாம ரவுண்ட் அபவுட்ல எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாமே நீங்க யூடியூப்ல பார்த்து கத்துக்கணும். அதுவும் இல்லாம வயலேஷன் ஃபைன் வந்து எக்ஸ்பென்சிவ். ஒரு வயலேஷன் நீங்க பண்ணீங்கன்னா 10,000 dirhams ஃபைன். ஒரு 10,000 dirhamsனா என்னன்னா 1.5 லட்சம் ரூபாய் இந்தியன் ருபீஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ துபாய் பொறுத்த வரைக்கும் நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்போதைக்கு 2 ஸ்டோரி தான் எடுத்து விட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரசாந்த் நீ கதை வந்து சூப்பராக சொல்கிற, ஸ்டோரி டெல்லிங்கில் நீ கிங்கனே சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அருவா மீசா கொடுவா பார்வை. நான் பிரசாந்த் துளசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோட துபாய் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த துபாய் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் செக்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் கேட்கலாம் பிரசாந்த் இது என்ன ஒரே வீடியோவில் கன்சால்டேட் பண்ண முடியாதான்னு கேட்பீங்க. பண்ண முடியல, ஏன்னா லேர்னிங்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸ்டார்டிங் வித் என் துபாய் ட்ரிப்பு எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். எல்லாரும் மாதிரி நான் ஒன்றும் ஒரு டிராவல்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்களோட பிளானர் ஐட்டனரி எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபாரின்லாம் என் கம்பெனிலேயே நான் ஒர்க் பண்ணுற இடத்துல போயிருக்கேன். அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏஜென்ட்லாம் வந்து என்னன்னா மெயினாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறாங்கன்னா மியூசியம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அங்க போனீங்கன்னா அங்க உங்களோட மேக்ஸிமம் டைம் அங்க டயர்ட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமஸான ஸ்பாட்லாம் வந்து டக் டக்குன்னு ஒரு விசிட் மாதிரி இருக்கும். எப்பவுமே நான் வந்து என்னன்னா ஒரு பிளேஸ் போனா லீஷரா கவர் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். அதாவது ஒரு பீச் போனேன்னா அங்க ரிலாக்ஸா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நிதானமா ஒரு வாக் போயிட்டு ஒரு ஹரிபரி இல்லாம பண்ணோன்ற என்வரன்மெண்ட் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதை தான் வந்து இந்த துபாய் என்னோட ட்ரிப்லயும் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ துபாய் ட்ரிப்பு இப்போ நீங்க போனோம்னா என்னென்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோல மெயினா கவர் பண்ண போறோம். ஸோ என்னோட சினாரியோஸ்ல நிறைய லேர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு
ஒரு 2 லேர்னிங் வந்து நான் இதுல ஷேர் பண்ண போறேன். ஒன்னு, செல்ஃப் டிரைவ் கார் நான் துபாயில எடுத்திருந்தேன். ஏன் செல்ஃப் டிரைவ் கார் எடுத்தேன்றது இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 2, எமிரேட்ஸ் ஃபிளைட்ல தான் நான் என்னோட டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தேன். அதாவது என் ஃபேமிலி மொத்தமா, அதாவது நானு, என் ஒய்ஃப், என் பொண்ணு மோக்ஷா, நாங்க 3 பேர் ஏன் எமிரேட்ஸ் ஃபிளைட் புக் பண்ணோன்றது இதுல நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங் வித், ஸோ நான் இந்த பிளான் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ துபாயில் சீசன் டைம் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரல்ல சீசன் டைம்னு சொல்லலாம். அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், இந்த ஸ்பேன்ல தான் வந்து துபாய் வந்து ஒரு டைம் டைம், அதாவது வெயில் வந்து கம்மியாகும். அதுக்கு அடுத்து என்னன்னா திருப்பி வெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிற டைம். டூரிசம் வந்து இந்த டைம் வந்து பீக்ல இருக்கும்னு சொல்லலாம். நான் ஏன் இந்த டைம் ஜோன் ப்ரிப்பேர் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அந்த வீக் வந்து என்னன்னா கிராஜுவலா பிரைஸ், அதாவது அங்க இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அப்பதான் ஏற ஆரம்பிக்கும். அந்த டைம் போனாதான் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ரிலேட்டிவும் ஒருத்தர் துபாயில இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட அப்பப்போ இன்புட்ஸ் கேட்டுவேன். சார் நான் இது புக் பண்ண போறேன், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்கள்ட்ட நான் ஒப்பீனியன் வாங்கிப்பேன். 2 பேரோட ஒப்பீனியனை கொலாபரேட் பண்ணி தான் வந்து நான் டெசிஷன் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, ஒரு ட்ரிப் நான் போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் புக் பண்ண வேண்டியது ஃபிளைட். செகண்ட் நான் புக் பண்ண வேண்டியது வந்து வீசா. வீசா புக் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அகாமடேஷனும் புக் பண்ணிருக்கணும். எல்லா இடத்துலயும் ஃபிளைட், அகாமடேஷன், வீசா, இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸ். இந்த 3 வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ரிப் வந்து அசல் ஃப்ரீயா இருக்கும். அதாவது தொந்தரவு இல்லாம நிம்மதியா நீங்க பார்க்கலாம். ஃபிளைட் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ். அதுதான் ஃபிளைட் வந்து எப்போ சீப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே புக் பண்ணா. அதாவது நான் அக்டோபர் ட்ரிப்புக்கு நான் ஜூன் மாசமே புக் பண்ணிட்டேன்னு சொல்லணும். அதுக்குள்ளேயே வந்து என்னோட ஆஃபீஸ், அதுக்கு அடுத்து என் ஒய்ஃபோட ஆஃபீஸ், எல்லா ஸ்கூல்ல எல்லாத்தையும் வந்து லீவ் கேட்டு முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா லீவ் கேட்கறது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அதுவும் இல்லாமல் இந்த டைம் தான் வந்து பிரைம்ன்றதுனால நீங்க முன்னாடியே புக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீல் கிடைக்கும். இதுல நான் 2 செக்மெண்ட் சொல்லியிருந்தேன். இது வந்து 2வது செக்மெண்ட், ஏன் எமிரேட்ஸ் ஃபிளைட் நான் புக் பண்ணன்றதுக்கான ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, நான் மேக் மை ட்ரிப்ல வந்து இந்த டேட், அதாவது அக்டோபர் 9th இருந்து அக்டோபர் 13th வரைக்கும் துபாய் போறேன். எனக்கு இந்த 2-way ஜேர்னி வந்து எனக்கு எவ்வளவு பிரைஸ் வருதுன்னு பார்க்கும்போது எமிரேட்ஸ் வந்து அவங்களோட ஜோன்லயே இல்ல. இது எல்லா ஏர்லைன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. அதுல பார்க்கும்போது என்ன நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, சீப்பஸ்ட் ஏர்லைன் எடுத்தேன்னா போகும்போது எத்தியாடுன்னு எடுத்துக்கோங்க, போகும்போது ஒரு 15 kgs கொடுக்குறாங்க செக்இன் பேக்கேஜ், வரும்போது செக்இன் பேக்கேஜ் 0. அதாவது அவங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. போகும்போது 15 கிலோ தூக்கின்னு போயிட்டு வரும்போது எல்லா வெயிட்டுக்கும் பே பண்ண சொன்னா உண்மையிலே வந்து அது ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. ஏன்னா தே வாண்ட் அஸ் டு பே, நம்ம வந்து பே பண்ணி தான் திங்ஸ் கொண்டு வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அப்போதான் என் ரிலேட்டிவ்கிட்ட கேட்கும்போது எமிரேட்ஸ் தான் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஏர்லைன், ஸோ அதை நீ செக் பண்ணு, அதுல நீ சீக்கிரமா புக் பண்றதுனால உனக்கு ஒரு பெஸ்ட் டீல் கிடைக்க சான்ஸ் இருக்கு, ட்ரை தட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டா நான் வந்து இந்த நார்மல் ஏர்லைன், அதாவது எத்தியாட், அதோட மல்டிபிள் ஏர்லைன்ஸ், ரிட்டர்ன் வேற ஃபிளைட் எல்லாம் செக் பண்ணும்போது எனக்கு 72,000 ஃபார் 3 persons இருந்தது. அதுல போகும்போது 15 kg செக்இன்க்கு அலௌடு, ரிட்டர்ன் 0, செக்இன் பேக்கேஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே சார்ஜபிள்னு. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. பட் என் ரிலேட்டிவ் சொன்ன சஜஷன் நான் எடுத்துட்டு எமிரேட்ஸ் வெப்சைட்ல டைரக்டா நான் செக் பண்ணும்போது டிஃபால்ட்டாவே வந்து 25 kgs அலௌட், எனக்கு ஒரு பெஸ்ட் டீல் கிடைச்சதுன்னு நான் சொன்னேன். சொன்னாரு இஃப் யூ ஆர் லக்கி உனக்கு டிக்கெட் கிடைக்கும். எனக்கு 79,000க்கு 3 பேருக்கு, அதாவது செக்இன் பேக்கேஜ் 25 kgs per person அலௌட், கேபின் பேக்கேஜ் 7 kgs per person அலௌட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து போகும்போது எனக்கு 25 kg இருக்கு செக்இன், வரும்போது 25 kg இருக்கு செக்இன். வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரை வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எமிரேட்ஸ் நம்பர் 1 ஏர்லைன்றதுனால அவங்க டைமுக்கு ஃபிளைட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் கேன்சலேஷன் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, ஈஸியாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. டெய்லி வந்து சென்னை டு துபாய் ஃபிளைட் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதை எமிரேட்ஸ் வந்து ஒரு துபாய் பேஸ்ட் ஏர்லைன் கம்பெனின்றதுனால கண்டிப்பா துபாய்க்கு ஃபிளைட்டை கேன்சல் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எமிரேட்ஸ் ஏர்லைன் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஒரு பெஸ்ட் டீல் கிடைச்சதுனால ஃபர்ஸ்ட் அதை நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீஸ் பண்ணோன்னு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வர்றது வீசா. ஸோ வீசா வந்து ரிலேட்டிவ் மூலியமா அவரோட பர்சன் துபாயில இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட என் பாஸ்போர்ட், வீசால இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்து அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, ராயல் ஆஸ்காட் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு புர்துபாய். ஸோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் இருக்கிற ஏரியா. அதுவும் இல்லாம இந்த ஆன்லைன் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி அங்க கரீம்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த கரீம் ஆப்ல ஃபுட் டெலிவரி நீங்க பண்ணலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, அங்க SS ஹைதராபாத் பிரியாணி அங்க இருக்கு. நான் வந்து என்னன்னா காலையில ஆரம்பிச்சோன்னே என் பொண்ணுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டேன்னா அவன் வந்து ஹங்கிரியா அப்புறம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க மாட்டா. காலைல எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா SS ஹைதராபாத் ஒரு 11 o'clock போடுவேன், ஹோட்டலுக்கு வந்துடும். அவளுக்கு சாப்பிட்டுட்டு இல்லை வேர்ஸ்ட் கேஸ் கார்ல எடுத்துட்டு போயிடுவோம்.
50 dirham செலவு தான் ஆகும். இட் இஸ் a பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன். அதுவே வந்து நீங்க அங்க இருக்கிற அரேபியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 200 dirhamல இருந்து 300 dirham வரும். பட் நாங்க பிளேசஸோ கவர் பண்ணணும். ஸோ வேற சாப்பிட்றது எங்களோட மோட்டிவ் இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ வுட் சே ராயல் ஆஸ்காட் ஹோட்டல் பர்ஃபெக்டான லொகேஷன், பர்ஃபெக்டான ஹோட்டல். நீங்க துபாய் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல் ரெஃபர் பண்ணுங்க. நான் பிக்ஸும் எடுத்து போடுறேன். ஹோட்டல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து விசாவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எமிரேட்ஸ்ல ஒன்னொரு பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைய வந்து ஒரு இன்டராக்டிவா வச்சுப்பாங்க நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிறதுல இருந்தே சொல்லணும்னா ஏரோஸ்டர்ஸ் விஷ் பண்றதுல இருந்து உங்க சீட் நேவிகேட் பண்ணுவாங்க. ஸோ எமிரேட்ஸ்ல வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்கு. ஒன்னு எக்கனாமிக் கிளாஸ், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ், அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். எக்கனாமிக் கிளாஸ்ல இருந்து பிசினஸ் கிளாஸ் போறதுக்கு 1 லெவல் அப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் 1 lakh கொடுத்தா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தேன் எனக்கு 79,000 ஒரு பெஸ்ட் டீல் கிடைச்சது. அதுக்கு மேல 1 lakh கொடுக்குற காசு என்கிட்ட இல்லை. எக்கனாமிக் கிளாஸே போதும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். எக்கனாமிக் கிளாஸ்ன்றதுனாலேயே உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு மீலும் இருக்கு, உங்களுக்கும் மீல் இருக்கு. அதுவும் இல்லாம குழந்தைங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு அவங்க ஒரு கலரிங் புக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு சாக்லேட்ஸு, அது இல்லாம ஒரு கலரிங் புக்கு, போலராய்ட் போட்டோ எடுப்பாங்க. அதாவது குழந்தைங்க இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மொத்தமாக சேர்த்து அது இன்ஸ்டன்ட் போட்டோன்ற மாதிரி எடுத்து கொடுத்தோன்னே ஒரு 1 minute அப்புறம் அந்த போட்டோ வந்து தானா வரும். ஸோ அதுவும் வந்து நீங்க அடுத்த வீடியோல பார்ப்பீங்க. இது இல்லாம மெயினா வந்து என்னன்னா அந்த ஓவரால் ஆம்பியன்ஸ் நீங்க போகும்போதே படம் வந்து பார்த்துட்டே வரலாம். வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஏர்லைன்றதுனால ஃபிளைட்டோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து மேலே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஓவரால் ஜேர்னியை என்ஜாய் பண்ணுவீங்க. இதுல என் வைஃப் வந்து ஒரு ரெக்கமெண்ட் எடுத்து வந்திருந்தா என்னன்னு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் சர்டிஃபிகேட். வைஃப் வந்து நம்ம பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நான் வெப்சைட்ல எல்லாம் தேடி கடைசியில் பார்த்தா அவங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேசஞ்சர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தேன்னா அவங்க ஃபிளைட் கேப்டன் கிட்ட இருந்தோம், அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கூட இருக்கிற கோ பைலட் கிட்ட இருந்தோம் சைன் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் வந்து என் வைஃப் சொன்னதுனால நான் இனிஷியேட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சைனும் வாங்கினேன். சைன் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ அப்ரோச் தெம். ஸோ நீங்கள் வந்து எல்லாம் க்ரௌட் இருக்கும்போது எனக்கு ஃப்ளைட்டு சர்டிஃபிகேட் சைன் பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. இதுக்காக நாங்கள் வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி காஸ்டியூமும் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போல, இது தானே அமைஞ்சது. ஸோ ஃபேமிலி காஸ்டியூம் ஈக்குவலாக போட்டிருந்தோம். அதோட பிக்சர்ஸ் பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா எல்லாம் ஃப்ளைட்டில் விட்டு இறங்கணுன்னு துபாய் ரீச் ஆனோன்னு அந்த கேப்டன்ட்ட நான் போய் அப்ரோச் பண்ணேன். என்னோட சைல்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா, சைன் போட்டு தர முடியுமான்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ல ஒயிட் கலர் இங்க் போட்டாதான் பிரைட்டா தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க்கர் இங்க்னு ஒன்று தேடி நான் கண்டுபிடிச்சேன் சென்னையில். ஸோ அது வந்து என்னன்னா அந்த கேபிள்ஸ் எல்லாம் மழையில நனையக்கூடாதுன்னு எழுதுற பின்னு அதை ரெடி பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா யா டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட்னு சொல்லிட்டு அவர் போய் அவரும் சைன் போட்டாரு. அவர் கோ பைலட் தான் சைன் வாங்கி கொடுத்தாரு. அது இல்லாமல் அவர் வந்தோன்னு கேட்டேன் ஐ ஆல்சோ நீட் அ ஃபோட்டோகிராஃப் வித் யூனா சாரி ஐ எம் நாட் ஓகே வித் ஃபோட்டோகிராஃப்னு சொன்னாரு. ஓகே தென் கேன் யூ டூ மீ அ ஃபேவர், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, எங்களை போட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் ஏரோஸ்டர்ஸோட. யா டெஃபினெட்லி ஐ கேன் டூ இட்னு சொல்லிட்டு அவரே போட்டோ எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லலாம். எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களை வந்து ஒரு கஸ்டமர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமிரேட்ஸ்ல இருக்க பிக் பிளஸ். ஸோ அடுத்து செல்ஃப் டிரைவ் காருக்கு வருவோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் துபாய் போகிறதுக்கு செல்ஃப் டிரைவ் கார் தான் நான் ஓட்டினது. ஸோ துபாய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க ஒரு பாலைவனத்தை வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டா மாத்திருக்காங்க. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் துபாய் வந்து ஒரு டெசர்ட் தான். டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி இருக்கும். என்னோட சினாரியோவில் வந்து என்னன்னா இங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்தது. அப்போ வந்து நானும் என் வைஃப் பாப்பா போகும்போது உண்மையிலே கிட்டத்தட்ட போக 2 kilometers வர 2 kilometers டெம்பரேச்சர் 32 டிகிரி. உண்மையிலே வெக்ஸ் ஆயிட்டோம், டயர்ட் ஆயிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து துபாயில அப்படி நடக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். அப்ப பார்க்கும்போது தான் என்னன்னா சரி நம்ம ஏன் கார் எடுக்கக்கூடாது, அங்க டெம்பரேச்சர் வந்து 42 டிகிரி. அதுவும் இல்லாம நான் ஹோட்டல் புக் பண்ணது வந்து ராயல் ஆஸ்காட் ஹோட்டல் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலன்னு போட்டேன். அந்த பக்கத்துலேயே என்னன்னு பார்த்தோன்னா 20 கிலோமீட்டர். துபாய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா பிளேஸும் தூரம். ஸோ நீங்க வந்து மெட்ரோல கவர் பண்ணணும்னா கூட மினிமம் 2 kilometers ஒன் வே நடக்கணும். அப்போ என் வைஃபும் என் பாப்பாவும் எப்படி நடப்பாங்கன்னு யோசிச்சுதான் கடைசியில் வந்து செல்ஃப் டிரைவ் கார் தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நான் கார் ரெண்டல் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரூல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அங்கே ரெண்டல் எடுக்கணும்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் நீங்க இருந்தால் மட்டும்தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ நான் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இந்த லாஸ்ட் 1 வீக்ல ஆர்டிஓவில் புஷ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருந்தேன்.
ஸோ இந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி பண்ணன்றது ஒரு செப்பரேட் வீடியோவும் வரும். அது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து என்னன்னா, நான் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆர்டிஓவில் வாங்கிட்டு ஒரு நாள் முன்னாடி எனக்கு அந்த லைசன்ஸ் கிடைச்சது. அதை வச்சு தான் நான் துபாய் ரீச் ஆனேன். துபாய் ரீச் ஆனோன்னு என்னன்னா, யூரோப் கார்னு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எமிரேட்ஸ் கஸ்டமர் பிளாட்ஃபார்ம்லேருந்து காரை செலக்ட் பண்ண முடியும் சென்னையிலேருந்து. அங்கே நான் டிரைவர் போட்டு ஒரு கார் எடுத்தா ஒரு நாளுக்கு எனக்கு 15,000 ரூபாய். அதுவும் இல்லாமல் அந்த டிரைவர் ஒரு பிளேஸ்லேருந்து விட்டுட்டு வர்றதுக்கு 10 hours தான் உங்க கூட இருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 3 நாள் எடுத்தாலே 45,000 ரூபாய் வரும். பட் ரெண்டல் கார் எடுத்தா என்னன்னா, எனக்கு 5 நாளும் சேர்த்தே 18,000 ரூபாய் தான் ஆச்சு. ரூல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். துபாயில் வந்து கார் ஓட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங், அதுவும் இல்லாமல் ரவுண்ட் அபவுட்ல எப்போ எக்ஸிட் ஆகணும் எல்லாமே நீங்கள் யூடியூப்ல பார்த்து கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் வயலேஷன் ஃபைன் வந்து எக்ஸ்பென்சிவ். ஒரு வயலேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா 10,000 dirhams ஃபைன். 10,000 dirhamsனா என்னன்னா 1.5 லட்சம் ரூபாய் INR, இந்தியன் ருபீஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபைன்ஸ் வந்து ரொம்ப ஹை தான். பட் என்னோட சினாரியோவில் நான் ஃபேமிலியோட போகிறதுனால அவங்க என்ஜாய் பண்ணணும். வெயில் அதிகம், ஸோ கார் எடுத்தால் தான் உண்டு. நான் காரை வந்து வீடாக யூஸ் பண்ணது தான் சொல்லுவேன். ஸோ இதோட கிளிம்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த துபாய் சீரிஸ் vlog வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். இந்த வீடியோவை பற்றி உங்களோட என்ன டவுட்ஸு கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஸோ see you viewers. Bye bye.